கஷ்டம்னு தஞ்சம் கட்டு வந்த புள்ளைய அவ படுத்தாத பாடே கிடையாது. காதம்பரி படுத்துன அத்தனை பாட்டியும் தாங்கிக்கிட்டு கெட்டின புருஷனுக்காகவும் பெத்த புள்ளைகளுக்காகவும் கூட பிறந்தவனுக்காகவும் அவ கொடுத்த அத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு வெளியில சொல்லாமலே இருந்திருக்கு. புருஷனுக்கு வேலை இல்லை, எப்படியாவது தான் அண்ணன் தான் புருஷனுக்கு வேலை எடுத்து கொடுத்துருவான், தனக்கு நல்ல காலம் பிறந்துரும், புள்ளைகள் புருஷனோட சந்தோஷமா வாழலான்னு காத்துட்டு இருந்த புள்ளைக்கு கொடுத்தா பாரு ஒரு பேரடி. முதல்ல களவு பட்டம், அப்புறம் ஒவ்வொரு பட்டமா கொடுத்தா. கடைசியில புருஷனுக்கு வேலை இல்லாதனாலதான் எல்லார்கிட்டையும் பேசுறான்னு இல்லாத பழியெல்லாம் அந்த புள்ள மேல சுமத்துனா. பாவம், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பைத்தியக்கார புள்ள மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தது. ஆனாலும் அவ ரத்த வெளி அடங்கல. அந்த புள்ளை ஏதாவது செஞ்சிடும்னு கங்கணம் கட்டிக்கிட்டே அலைஞ்சா. என் மருமகனாதே அந்த புள்ளைய வெளியில அனுப்பியிருக்கலாம். கஷ்டப்பட்டாலும் அவ பாட்டை பார்த்துருப்பான்னு வெளியில அனுப்பியிருக்கணும். தான் தங்கச்சி எப்படியாவது வாழ வச்சிடலாங்கிற ஆசையில தான் கூடயே வச்சுட்டாரு. தாய் தப்பு இல்லாத பிள்ளைக்கு நாம தானே எல்லாம், நாம தானே செய்யணுங்கிற ஆசையில கூடயே வச்சுட்டாரு. காதம்பரி படுத்தின பாட்டெல்லாம் அந்த புள்ள அவங்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கு. அதுவும் என்ன பண்ணும், புருஷனுக்கு வேலை இல்லை, வெளியில போனா புள்ளையில வயிற்றுக்கு என்ன பண்ண? தான் சித்திராதப்பட்டாலும் பரவாயில்ல, புள்ளையிலாவது 3 நேரம் சாப்பிடுதேன்னு அத்தனை கஷ்டத்தையும் தாங்கியிருக்கா. அப்போ அந்த பழி வாங்குறது காதம்பரி விட்டு போகவே இல்லை. அவர் ரத்த வரி அடங்கவே இல்லை. தாங்கிட்ட இருந்த 25 பொண்ணாக களவு போயிட்டு அதை உன் தங்கச்சி தான் திருடிட்டா, உன் தங்கச்சி நீ இப்பவுமே ஜெயில தூக்கி போடணும்னு என் மருமகனை பாடா படுத்தினா. தங்கச்சிக்காக அவ காலிலே விழுந்தாரு. உன் மனசு இறங்கல. அந்த 25 பொண்ணுக்கான காசை நான் கொடுக்க, என் தங்கச்சி மேல எந்த பழியும் போடாதுன்னு அவரும் கெஞ்சினாரு. அவ வீட்டை விட்டு போறதுக்காக தான் இத்தனையும் பண்ணியிருக்கா. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த புள்ள போயிட்டு 2 பிள்ளைகளையும் தூக்கிக்கிட்டு போச்சுது. போய் பசியும் பட்டினியுமா இருந்திருக்கு. அங்கங்க கிடக்க வேலையை பார்த்து பிள்ளைங்களை காப்பாத்திருக்கு. நோய் வந்து செத்தே போச்சு. ஏன்னா மைனிக்காரி கொடுத்த பட்டம் அப்படி வேதனைப்பட்டு போய் கொஞ்ச நாள்ல ஒரு 2-3 மாசத்துலயே போய் இறந்துட்டு. அதனாலதான் அவ மாப்பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சி அந்த பிள்ளைங்களை இந்த ஊருக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். அவ மாப்பிள்ளைக்கு நானே வேலையை போட்டு கொடுத்து அந்த பிள்ளைல என் பேர பிள்ளைலாம் வளர்க்க ஆரம்பிச்சேன். அந்த பிள்ளைங்களுக்கு எந்த உண்மையும் தெரியாது. அதான் என் அம்மாவா செஞ்ச பாவத்துக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு அந்த பாவத்தை கழுவிக்கிட்டு இருக்கேன். காதம்பரி மட்டும் அந்த கஜேந்திரனுக்கு நான் கட்டி வைக்காம இருந்திருந்தா இந்த பையனோட அம்மா உசுரோட இருந்திருப்பா. இந்த பையனுடைய அனாதையா இருக்க மாட்டா. அதான் அந்த பையனை என் பேரனா சொந்த பேரனா வளர்க்க ஆரம்பிச்சேன். இவ்வளவு நாள் வெளியில தெரியாம ரகசியமா தான் வளர்த்தேன். ஏன்னா ஏற்கனவே என்ன அசிங்கப்படுத்துவா இந்த காதம்பரி. அதனால இந்த பிள்ளைங்களை என் ஹோம்ல விட்டு தான் வளர்த்தேன். இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தைரியமா வெளியில கூட்டிட்டு வந்தேன். என் ஆபீஸ்ல அவனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்தேன். என் பக்கத்திலேயே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் அவன் என்ன பண்ணாலும் சரி, என்ன சேட்டை பண்ணாலும் சரி, எனக்கு கோவமே வராது. முத காதம்பரி மக கூட அவனை பார்த்தேன். எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அம்மா செஞ்ச பாவத்துக்கு புள்ள மூலம் பரிகாரம் தேட நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே ஆதிரா தருணை விரும்ப ஆரம்பிச்சா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தருண் ஆதிராவை விரும்பட்டா கூட நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் நினைச்சேன். ஏன்னா நாம செஞ்ச பாவத்துக்கு நாம தான் பரிகாரம் தேடணும். தருண் பார்க்க தான் இப்படி இருக்கான். தான் அம்மா சாவுக்கு காதம்பரி தான் காரணம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதே. காதம்பரி இப்ப யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதுக்காகவே தருணப்ப அவனை ஹோம்ல விட்டே வளர்த்தாரு. அவனுக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அங்க விட்டு வளர்த்தாரு. நாதான் தருணுக்கு கொஞ்சம் வயசாயிட்டு நம்ம கைப்பக்கத்திலே வச்சு ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவனை வர சொன்னேன். என் ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுத்தேன். நல்ல இடத்துல தான் ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் விதி ஆதிரா அவங்க கூட்டு வந்தது அவன் கண்ணில் படம் வச்சது. இப்ப இல்ல, எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் ஆதிரா நல்லவானு. நான் ஒருத்தனை பார்த்தோன்னே கணிக்கக்கூடியவா. நிச்சயமா தருணுக்கு அவ எல்லாமா இருப்பான்னு நினைச்சேன். நான் நினைச்சிருவேன் போகல. நான் நினைச்ச மாதிரியே ஆதிரா இருந்தா. அதுக்கப்புறம் கஜேந்தர் சார் இந்த பிள்ளைங்களை பார்க்க போகவே இல்லையா? தன் தங்கச்சி பிள்ளைங்க என்ன இருக்காங்கன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது, கஜேந்திரனுக்கு தெரியாது. ஏன்னா நான் தான் ரகசியமா கூட்டிட்டு போய் வச்சேன். உலகத்துல பெத்த தாயை சந்தேகப்படுறத பிள்ளை எங்கேயாவது பார்த்திருக்கியா? என் மக படுவா, படணுன்னே படுவா. நான் அதனாலே கஜேந்திரனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டேன். அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்கு யாது நடக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. என் மனசுல இருந்ததெல்லாம் இந்த பிள்ளைங்களை எப்படியாவது ஆளாக்கணுங்கிறதான். அதுக்கப்புறம் கஜேந்திரன் பாட்டுல எங்கேயோ போயிட்டான். அப்போ காதம்பரி கஜேந்திரன் பிரிஞ்சதே அவனை பழிவாங்க தானே அவன் கூடயே வாழ்ந்திருக்கா. இதுக்கப்புறம் கஜேந்திரனுக்கு வாழ்க்கையே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த 1 மாசம் அங்க வாழ்ந்திருக்கா. ஏன்னா கஜேந்திரன் கோணம் அப்படி. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பழி வாங்கிட்டு போனான். போய் எனக்கு வேற கல்யாணம்னு எங்களுக்கே மெயில் அனுப்புனான். அப்படியே போனவதான் கஜேந்திரன் இந்த பக்கமே திரும்பல. நான் தான் ஒரு கேஸ் விஷயமா சென்னைக்கு போயிருந்தேன். அப்பதான் கோர்ட்டு வாசல்ல தான் கஜேந்திரனை பார்த்தேன். பார்க்கவே கஷ்டமா இருந்தது. அப்ப எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அதான் இந்த ஊருக்கு வந்தாரு. நான் தங்கச்சி பிள்ளைல இருக்குன்னு அவருக்கு தெரியாது. தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல? ரொம்ப சந்தோஷப்படுவாரு.
அத்தை, கிஷோர் சின்ன பையனா இருக்கும்போதே ஆதிரா பிறந்திருக்கா. அப்போ உங்களுக்கும் காதம்பரிக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? உண்மையில காதம்பரி உங்க பொண்ணுதானா? என் பொண்ணுதான். எப்படி? என் கதையெல்லாம் கேட்ட உனக்கு ரத்த கண்ணீரே வந்துடும். அதெல்லாம் வேண்டாம். உலகத்துல என்ன மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணை நீ பார்க்கவே முடியாது. தேடி போனாலும் பார்க்க முடியாது. அடி உதைய கூட வாங்கிடலாம், ஆனா அசிங்கப்பட முடியாது, அவமானப்பட முடியாது. அத்தனையும் பட்டேன். 6 வயசுல இருட்டுக்குள்ள தள்ளப்பட்டேன். 6 வயசுலயா? 6 வயசுலயே உள்ள தள்ளப்பட்டுட்டேன். 13 வயசுல வீட்டை விட்டு வெளியில வந்தேன். போராடுறேன் போராடுறேன் போராடிக்கிட்டே இருக்கேன். அப்ப மாமா அவரை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காத. மாமா இருக்காங்களா? தேன்மொழி, என்கிட்ட நீ எதுவும் கேட்காத. அப்படின்னா மாமா என் அம்மா சாவுக்கு இந்த காதம்பரி தான் காரணமா? என் அம்மா சாவுக்கு இந்த காதம்பரி காரணமா இருப்பா? நான் அவ பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கணுமா? காதம்பரி, என் அம்மாவை நீ இவ்வளவு வேதனைப்பட்டியா சாகடிச்ச? சாவு என் கையால தாண்டி உனக்கு இருக்குது. என்ன இடியட் மேன்? ஆமாடி, உனக்கு நான் இடியட் தான். இன்னொரு வாட்டி என்ன இடியட்னு தொலைச்சிருவன். தொலைச்சி அடிக்காம போறேன்னு நினைச்சுக்க. ஆனா இருக்குடி உனக்கும் அம்மாவுக்கும். தருண், என் மூஞ்சிலே முழிக்காத. தொலைச்சிருவன். தொலைச்சி. தருண், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பேசுற? என் பக்கத்துல நிக்காத. என் பக்கத்துல நிக்காத. உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. போயிரு போயிரு. தருண், ஏன்டா இப்படிலாம் பேசுற? உன்னை அடிக்கிறதுக்காக தொட்ட கூட பாவண்டி. தருண், சரி தருண், அப்பெல்லாம் பேசாதேடா. தருண், அப்படி பேசாதேடா. இனிமேல் என் பின்னாடி இடியட்னு சொல்லிட்டு வந்த தொலைச்சிருவன். தொலைச்சி. இதுதான் நான் உன்னை பாக்குற கடைசி நாள். தருண், அப்பெல்லாம் சொல்லாதடா. அப்பெல்லாம் சொல்லாதடா. இடியட், அப்பெல்லாம் சொல்லாதடா. அம்மாடி, இடியட் தான். நீ யாரு, உன் அம்மா யாருன்னு தெரியாம உன் பின்னாடியே சுத்தின பாரு. நான் இடியட்டு தான். உன் மேல பைத்தியமா இருந்தேன் பாரு. நான் இடியட்டு தான். சரி, உன் மூஞ்சில முழிக்கதே பாவம். என் அம்மாவை கொண்டுட்டு அவ பெத்த புள்ளி என் வீட்டுல வாழ வைக்கிறதா? உனக்கு என்ன ஆச்சு இடியட்? தருண், என்னை விட்டு போகாதடா. நீ என்னை ஏமாத்தாதடா. நான் என் அம்மாக்கு துரோகம் பண்ணிருக்கேன். என்ன பெத்த தாய்க்கு துரோகம் பண்ணிருக்கேன். நீ என் தங்கச்சியை காப்பாத்ததுக்காக ஊசிரியை கொடுத்த தெய்வத்துக்கு நான் துரோகம் பண்ண பார்த்திருக்கேன். இதுக்கப்புறம் என் பின்னாடி வந்தேன்னு வச்சுக்க, கால கொடுக்க செருப்பால் அடிப்பேன். இந்த வாட்டிய பேரை சொன்ன குடும்பமே சாபம் பிடிச்ச குடும்பம்டி. உனக்கு இப்ப இல்ல, எப்பவுமே நல்லது நடக்காது. உன்னை சுத்தி எல்லாமே பொய்யா தாண்டி இருக்கும். நீ கடைசி வரைக்கும் இப்படி தாண்டி இருப்ப. உனக்கு உண்மையான அன்பே கிடைக்காது. நீ அம்மா அனாதை தாண்டி சாவிங்க. என்னடா பண்ணுன? ஏன்டா என்ன இப்படி திட்டுற? உன் பாசத்துக்கு அடிமையாயிட்டேன்டா. கடைசி என்னை ஏமாத்திட்டியடா. தருண், என்னை விட்டு போகாதடா. என்ன பார்த்தா எனக்கு பாவமா தெரியலையாடா? அம்மா போய் அப்பா போய் எல்லாருமே போயிடா. நீ மட்டும் நட உண்மைன்னு நம்பன. நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டியடா. ஏன்டா எல்லாரும் எனக்கு தண்டனை கொடுக்கீங்க? நான் என்னடா பண்ணுனேன்? எதனால என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன்டா என்ன இப்படி பேசுன? நான் அதை விட சாவேன். நான் உன்ட்ட ஒன்று சொல்லட்டா? எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஒரு எறும்பை கூட கொல்ல மாட்டேன் தெரியுமாடா. ஆனா எல்லாரும் என்ன சாகடிக்கீங்களேடா. இப்ப என்ன, நான் உன் முகத்துல முழிக்க கூடாது அவ்வளவுதானே? நீ சொன்ன நான் கேட்கணுமா? நான் உன் முகத்துல தான் முழிப்பேன். உன்னை சுத்தி சுத்தி வருவேன். நீ அசிங்கமா பேசிட்டா நான் உன்னை பார்க்க வந்துருவேன் நினைச்சியா? நான் பார்க்க வருவேன். இதை எடுத்து ஒதுக்கிடாதடா.
தேன்மொழி, எல்லாரும் என்ன வெறுக்காங்க தேன்மொழி. அச்சச்சா, அப்படிலாம் இல்லடா செல்லம். அப்படிலாம் உன்னை யாரும் வெறுக்கல. இல்ல தேன்மொழி, எல்லாரும் என்ன வெறுக்கறாங்க தேன்மொழி. எனக்கு வாழவே பிடிக்கல. நான் உண்மையை சொல்லட்டா, எனக்கு தருணை ரொம்ப பிடிக்கும். என் உசுரு கடைசி வரைக்கும் அவன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டா. நான் அனாதையாதான் இருப்பேனா? என்னை சுத்தி யாருமே உண்மையா இருக்க மாட்டாங்களா? என்னை திட்டிட்டு போறா. அப்படிலாம் இல்ல. எதுக்கு உன்னை இப்ப திட்டினா? இப்பதானே நீங்க என்ன சாப்பிட போனீங்க? எனக்கு தெரியல. பாட்டி இங்க போனாங்க, நீ இங்கடி போன. அதுக்கப்புறம் தான் இப்படி இருக்கா. அப்படின்னா தனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டா? ஐயோ ஐயோ, அத்தை! என்ன தென்மொழி? தென்மொழி என்ன? ஒன்னும் செய்யல. என்ன ஆச்சுது? பெத்தவ செஞ்ச பாவம் என்ன ஆட்டி படைக்குது. அம்மா எனக்கு சரியில்லை, அப்பா நல்லவர் தானே எல்லாரும் சொல்றாங்க. என் அப்பா யாரு? என் அப்பா யாரு? யாராவது என் அப்பா யாருன்னு சொல்லுங்க. நான் என் அப்பா கிட்டையாவது போறேன். இவ்வளவு பெரிய உலகத்துல என்ன சுத்தி எத்தனை பேர் இருந்தோம், நான் அனாதையா இருக்கிறேன்னு. உண்மை நம்பின வரவும் என்ன விட்டுட்டு போயிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த காதம்பரிதான். காதம்பரிதான் என்னமோ பண்ணிருக்கா. அதுக்குதான் என்ன இப்படி பேசிட்டு போறா. காதம்பரி, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். உன்னை சும்மாவே விட மாட்டேன். முதல்ல என் அப்பா யாரு நான் கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் பாரு இந்த ஆதிரா யாருன்னு நானும் காட்டுறேன். தேன்மொழி, தேன்மொழி. என்ன தேன்மொழி? நம்ம பேசிட்டு தரன் கேட்டுட்டான்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? ஆமாதே, நம்ம பேசிட்டு இருந்தது தரன் கேட்டிருக்கா. ஆதிரா கிட்ட சண்டை போட்டுட்டு போயிருக்கா. என் மூஞ்சிலே முழிக்காதன்னுட்டு போயிருக்கா. அவளை ரொம்ப திட்டிருக்கா. ஆதிரா இப்பதான் அழுதுட்டு போறா. ஐயோ, இப்ப என்ன பண்ண? அத்தை, நாளைக்கு வேற சுமதி கூட தானே தரனுக்கு கல்யாணம்னு சொல்லி பேசிருக்காங்க. இவன் வீம்புல கல்யாணம் பண்ணிட்டானா? இல்ல, அதை நான் நடத்த விட மாட்டேன். தரனுக்கு பொருத்தமானவா கிடையாது. நான் கூட ஆரம்பத்துல பொருத்தமானவா நினைச்சேன். ஆனா அவ பொருத்தமானவா கிடையாது. அதை நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். அந்த கல்யாணம் நடக்கும் நடக்காது. ஆனா இவன் ஆதரவா இருக்கானா? ஆமாட்டே, ஆதிராவை தரன் வெறுக்கிறா. அப்படின்னா சீக்கிரமா ஆதிராவுக்கு தரனுக்கு கல்யாணத்தை பண்ணணும். அத்தை, தரன் ஆதிராவை வெறுக்கிறா. ஒரே வீட்டுல இருந்து வெறுக்கட்டும். அப்பதான் ஆதிரா நல்லவன் எனக்கு புரியும். சரி, நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன். நீ போ. அத்தை, ஆதிரா பாவம் அப்படி நொறுங்கி போயிட்டா. அவ இப்ப நம்புறது அவனை மட்டும் தானே. சரி, நான் பாத்துக்கிட்டே, நீ போ. சரிங்க அத்தை. ஆதிரா பக்கத்துல இரு. ஏதோ தப்பான முடிவு எடுத்துறாம. இல்ல அத்தை, அவன் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, நம்பனவனும் இல்லனா எந்த பொண்ணு வாழ்க்கை வெறுக்கதான் செய்வா. நீ அவ பக்கத்துல இரு. சரிங்க அத்தை. முத வேலையா நாளைக்கு நடக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் மத்த வேலையை ஆரம்பிக்கணும். அத்தை, ஆதிரா எதுக்கு அழுதுகிட்டே போறா? அது வேற விஷயம். என்ன எதை சொல்லாதுன்னு அதே வந்துட்டு உங்களுக்கு போன் வந்திருக்கு. யாரு? பீகார்ல இருந்து பேசுறாங்க. பீகாரா? 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 ஆமா அத்தை. அப்பா, மீனா போனது பெங்களூர் இல்ல, பீகார் போயிருக்கா. ஐயோ, அது மோசமானதாச்சே. அப்பா, எனக்கு தெரிஞ்சுதான் மீனா போயிருக்கா. ஐயோ, நான் பெங்களூர் போயிருக்கேன் சாதம் நினைச்சிட்டு இருக்கேன். அத்தை, போன் எடுத்துட்டு வா. அப்பா, எல்லாத்தையும் முடிக்கதான் போனாளா? மீனா, நீ இவ்வளவு துணிச்சல் உள்ளவளா? ஏன் மீனா, நான் வளர்த்த புள்ள இவ்வளவு செஞ்சு துணிஞ்சிட்டாளா? மீனா, என் தங்கமே, ஏமா இதை செய்ய துணிஞ்ச? அத்தை, போன் என்னங்க? அத்தைக்கு என்னாச்சுடி? மேடம், நான் ராஜா பேசுறேன். சொல்லு ராஜா. பீகார் இருந்து பேசுற. இன்னைக்கு நடக்க கூடாத சம்பவம் நடந்துருச்சு. மீனா எப்படி இருக்கா? மீனா எப்படி இருக்காளா? அவங்க ரொம்ப துணிச்சலா இருக்காங்க. காரியத்தை கச்சிதமா முடிக்கிறாங்க. ஆனா அந்த போராட்டத்துல அந்த போராட்டத்துல என்னைய மீனாவுக்கு சின்ன
கயல் விழியே நான் நிகழ்வதுவா கடந்ததுவா பதில் மொழியே உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் தானா மூக்கம் காட்டு நீ முழுவெண் பனி ஓடா